வணக்கம். நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டிக்யூப் சேனலுங்க. 3 நாளில் ஷீரடி போயிட்டு வரலான்னு சொல்லி நம்ம ஷீரடி ப்ரோக்ராம் வீடியோ ஒன்று போட்டிருந்தோங்க. அதே மாதிரி அந்த 15 டிப்ஸும் போட்டிருந்தோம். அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா புரியுங்க உங்களுக்கு. நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி ஷீரடி போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு திரும்பி சென்னைக்கு வர ட்ராவல் விலாக் வீடியோ தாங்க இது. நம்ம சேனலோட முதல் ட்ராவல் விலாக் வீடியோங்க இது. இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீப்பாக லென்த்தாலாம் இப்போ இது காட்ட மாட்டேங்க. நான் இந்த கோச் டூரு அப்புறம் இந்த பாத்ரூம் காட்டுறது அதெல்லாம் நான் எதுவும் காட்ட போகிறல. இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான் எல்லா வண்டிலையும். ஸோ எல்லா வண்டிலையும் சேமாக தான் இருக்க போகுது. அதனால் நான் அந்த டைமில் அதுக்கு பதில் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போகிற வழியில் நம்ம பார்க்குற வழியில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு, அதாவது ரயில்வே சம்மந்தமான முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு எனக்கு வீட்டிலருந்தே என் ஒய்ஃபு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் கையில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம காலையில் 5:20க்கு ரீச் ஆகிட்டோங்க. ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம கிளம்ப போகிற ட்ரெயின் எம்எஸ் சிஎஸ்எம்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. அது மும்பை போகிற வண்டி. இந்த வண்டிக்கு நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணது அந்த டீட்டெயிலெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. यात्रीगण कृपया ध्यान दीजिए, गाड़ी नंबर 060225 चेन्नई एलुगु से विழுப்புரம் मार्ग से पांडिचेरी जाने वाली 6:35 पर प्लेटफॉर्म नंबर 9 से रवाना होगी. Your kind attention please. Train number 06025 bound for Pondicherry. இப்போ நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டாங்க. நம்மளோட கோச்சிக்கு போக போகிறோம். இப்போ சாப்பாடை வாங்காதவங்க எடுத்துகிட்டு வராதவங்க யாருனா இருந்தீங்கன்னா இங்கே எக்மோர்லேயே வாங்கிடுங்க. ஏன்னா இதை விட்டால் இதோட ரேணிகுண்டாவில் தான் ஸ்டாப்பு. நம்மளோட கோச்சி A1ல் 19ங்க. நம்மளோட ஏற்கனவே சொன்ன டிப்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த கேட் 1 to 64 வருது. ஸோ அதனால் நம்ம அந்த கேட்டில் ஏறணுன்னா நம்மளோட பர்த்துக்கு பக்கத்துலேயே போயிடலாங்க. ஸோ அதனால் இந்த கேட் வழியாக நம்ம டிப்ஸ் நம்பர் 1 ஃபாலோ பண்ணுறோம். 1 to 48 இந்த கேட்டில் போட்டிருக்கு. இது வழியாக போனோன்னா நம்மளுக்கு 19 நம்மளோட பர்த்து. இன்றைக்கி போகிறது ரெண்டுமே அதாவது சென்னையிலேருந்து பூனாக்கு போகிறதும் பூனாலேருந்து சென்னை வர்றது ரெண்டுமே செகண்ட் ஏசி 2 டயரில் பண்ணியிருக்கோங்க. ரிட்டன் அங்கேருந்து ஷீரடியிலேருந்து பூனே வர்றதும் அதே மாதிரி பூனேலேருந்து ஷீரடி போகிறதும் 3rd ஏசியில் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதாங்க. வண்டி சென்னை எக்மூர்லேருந்து சரியாக 6:20க்கு கிளம்பிடுச்சுங்க. இன்றைக்கி சாட்டர்டே. நம்ம மண்டே நைட்டு நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோங்க. இப்போது நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரிப்பன் பில்டிங் தாண்டி போயிட்டுருக்கோம். அதாவது பார்க் ஸ்டேஷன் வழியாக போயிட்டுருக்கோம். இதில் நம்ம வழக்கமாக மற்ற வீடியோஸ் மாதிரி நான் போட போகிறது இல்லைங்க. இதில் இந்த கோச் டூரு அப்புறம் இந்த டாய்லெட்டு இதெல்லாம் நான் காட்ட போகிறது இல்லைங்க. ஏன்னா எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்த்துருக்கிறது தான். அதனால் அந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா இன்ஃபர்மேஷன் சொல்லலான்றதுனால நான் அதெல்லாம் போட போகிறது இல்லைங்க இப்போது. ஆனால் பட் இந்த கோச் ஃபார்மேஷனில் ஒரு சில டீட்டெயிலுங்க இருக்குங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நாம் பயணம் பண்ணிகிட்ருக்க இந்த கோச் ஐசிஎஃப் கன்வென்ஷனல் அப்கிரேடட் கோச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கோச்சில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது பழைய கோச்சாக இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ண 110 kmph பர்மிசபிள் போகியை அட்டாச் பண்ண கோச்சு தாங்க இது. இந்த கோச்சில் ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குது. அந்த ட்ராபேக்கில் மெயின்
நம்மளோட சார்ஜிங் போர்ட்டு சைடு லோயர் அண்ட் அப்பர் இருக்க சைடில் யாருக்குமே இருக்காதுங்க. வெறும் இந்த நார்மல் பர்த் வருது இல்லையா, அங்கே அந்த சைடில் மட்டும்தான் 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ எல்லோரும் அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மற்றபடி இந்த கோச் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே க்ரூ மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து நல்லா தாங்க இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வண்டியோட மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீடு வந்து 110 தாங்க இந்த போகிக்கு. பழைய போகி தான் இது. இருந்தாலும் வண்டி வந்து மற்றது எல்ஹெச்பியை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அந்த உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது நம்ம டிப்ஸில் சொன்ன மாதிரி நான் வீட்டிலேருந்து அந்த 3 வேளைக்கும் சாப்பாடு எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி, மதியத்துக்கு இந்த பிரிஞ்சி சாதம், நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தக்காளி சட்னிங்க. இது நான் ஹோம் ஃபுட்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு சாப்பாடுக்கு இங்கே பிரச்சனை கிடையாது. காரணம், இந்த வண்டியில் வந்து பேண்ட்ரி கிடையாதுங்க. ஸோ வழியில் என்ன வருதோ அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் சாப்பிட இந்த பேக்கேஜே எனக்கு குறைஞ்சிட போகுதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ். வண்டி எவ்வளோ ஸ்பீடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்பீடு நீங்களே பாருங்கள். மேக்ஸிமம் 110 தாங்க இந்த வண்டியோட பர்மிசபிளில். ஸோ அதனால் பாருங்கள் 108 வரைக்கும் இந்த வண்டி ரீச் ஆகுது. ஸோ அதே மாதிரி வர வழியில் இப்போ ரேணிகுண்டா ரீச் ஆகிற டைமில் வண்டியில் சமோசா வந்தது. ஸோ அந்த சமோசாவும் வாங்கிட்டேன். இது 15 ரூபா ஒரு சமோசா, அதான் ஒரு செட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து நிறைய ஊருங்களுக்கு போகும்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது வந்து பேக்கிங் மிஷின் வண்டிங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது விஞ்ஞான வளர்ச்சிக்கு மனித உழைப்பு எப்படி வந்து குறையுதுன்றதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம் இந்த வண்டி தாங்க. உதாரணம் சொல்லணுன்னா, 1000 ரயில்வே தொழிலாளர்கள் அவங்களுடைய மிக கடினமான உழைப்பை போட்டு 8 மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை வெறும் இந்த மிஷினில் இருக்க ஒரு 15லேருந்து 20 தொழிலாளிகளை வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்தில் இந்த வண்டி செஞ்சு முடிச்சிடுங்க. இந்த வீடியோட எண்டில் இந்த பேக்கிங் மிஷினில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுங்க தங்குற அந்த க்ரூ வேனு, அந்த வீடியோலாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க, அதை பார்த்துக்குங்க. இந்த வண்டியில் வேலை செய்கிறவங்க வந்து அந்த க்ரூ கோச்லேயே தான் வந்து தங்கணும். அங்கேயே தான் அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் வேலை செய்யணும். இவங்க வந்து எப்படி நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எப்படி வேலை செய்வாங்க, அந்த டீட்டெயிலெலாம் வந்து நான் சேஃப்டி கேட்டகரி வீடியோஸ் எபிசோடு ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் 1 by 1 நான் போடுறேங்க. அதுக்குள்ளே நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே வந்து மார்னிங் டிஃபன், அதாவது எக்மோர்லேயும் வாங்க மிஸ் பண்ணுவாங்க, இங்கே வாங்கிக்கலாங்க. சாப்பாடு, டிஃபனு, சாப்பாடு, நைட்டு டின்னர், இது 3மே இங்கே நல்லா இருக்குங்க. இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் இனிமேல் வர்றதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அதனால் இங்கேயே வாங்கிக்கிறது நல்லதுங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம வண்டியோட என்டிஎஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஆல்ரெடி நம்ம போட்டு பார்த்துட்டோம். நம்ம வண்டி இப்போது எவ்வளோ டிலேயில் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வண்டி எங்கே போயிட்டுருக்கு அந்த டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதுக்காகனா, அடுத்து மதியம் லஞ்சு சப்போஸ் வாங்காதவங்க எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் இதிலேருந்தே நம்ம என்டிஎஸில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வண்டி டிலேவை பொறுத்து தான். நான் என்ன வேணாலும் இந்த ஸ்டேஷனில் வாங்கிக்கலாம், அதில் வாங்கிக்கலான்னு சொன்னாலும் வண்டி வந்து போகிற டிலேவை பொறுத்து தான் உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு சொன்னதுங்க நம்ம டிப்ஸில். இதில் இப்போது இதுபடி பார்த்திங்கன்னா வண்டி ஒன்றும் பெரிய லேட்லலாம் போகல. ஸோ நாம் ஆஃப்டர்நூன் லஞ்சு நீங்கள் குண்டக்கல் வந்து 2:20க்கு போங்க, அது வரைக்கும் 1:20க்கு போங்க, அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும்னா நீங்கள் குண்டக்கல்ல சாப்பாடு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா முன்னாடி வர்றதுல எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. இப்போ மதிய சாப்பாடுக்கு வந்து நம்ம செக் பண்ணிடுறோங்க இந்த ஆப்பில். ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் குண்டக்கல்ல வாங்கினா வாங்கிக்கலாம், இல்லை முன்னாடி ஆக்கிரி எங்கே வாங்குறீங்களோ அதை நம்ம இஷ்டம் போல் அதை வாங்கிக்கலாங்க.
ஸோ சாப்பாடு முடிஞ்ச உடனே நம்ம அவ்வளோதாங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா டபுள் ஹெட்டட் இன்ஜினுங்க. இது டபுள் ஹெட்டட்னால் ரொம்ப ஹெவி ஹைட் அண்ட் கெப்பாசிட்டி உள்ள வேகனுங்களை கொண்டு போகும்போது 2 இன்ஜின் மாட்டுவாங்க. அந்த 2 இன்ஜினில் முன்னாடி இருக்க இன்ஜின் ஒர்க் ஆகுமா, பின்னாடி இருக்க இன்ஜின் ஒர்க் ஆகுமா, இல்லை ரெண்டுமே ஒர்க் ஆகுமா, இல்லை ரெண்டுத்துலேயுமே ஏஎல்பி பைலட் இருப்பாங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்குங்க தெரியும்? அந்த டீட்டெயிலை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் எனக்கு சொல்லுங்கள். நான் இதுக்கு ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு போடுறேங்க. முன்னாடி நம்ம ஏற்கனவே டிப்ஸில் சொன்ன மாதிரி அலாம் வந்து இன்றைக்கி நைட்டு 1:35க்கு ஒரு மைல்டு ரிங்டோன் உள்ள ஒரு அலாம் ஒன்று இப்போயே செட் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி நைட்டு 1:35க்கு இறங்க போகிறோம். ஸோ அதுக்கான அலாம் இப்போயே செட் பண்ணிட்டோன்னா நாம் நிம்மதியாக படுத்து தூங்கிடலாங்க. இப்போ நம்ம பூனே 1:56 1:56க்கு எர்லி மார்னிங்னு ஒன்று சொல்லலாம், இல்லை நடுராத்திரின்னு சொல்லலாங்க. சண்டே வந்து இறங்கிட்டோங்க. பூனா ரீச் ஆகிட்டோம். வண்டி வந்து ஒரு 16 மினிட்ஸ் லேட். இதெல்லாம் ஒரு பெரிய லேட்டே இல்லைங்க இப்போ இந்த மாதிரி டைமுக்கெலாம். ஸோ நம்ம பூனே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா 3:35க்கு தான் ரைட் டைம். ஆனால் அந்த வண்டிக்கும் நம்ம என்டிஎஸில் போட்டு அந்த வண்டி எங்கே வந்துட்டுருக்கு, ஏன்னா அது இங்கேருந்து கிளம்புற வண்டி கிடையாது, தாதர்லேருந்து வர வண்டி. ஸோ அது எங்கே இருக்குது, இங்கே எத்தனை மணிக்கு வரும், லேட்டில் வருதா கரெக்டாக வருதா, அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து புனே ஸ்டேஷனில் வந்து செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் இருக்குது, அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த பெய்ட் லான்ச்சஸ்ன்னு இருக்குது. ஸோ காசு கொடுத்து தங்குறதுனாலும் தங்கிக்கலாம். நம்ம ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சப்போஸ் வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரணுன்னாலும் போய் குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா வெயிட்டிங் ரூமில் நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்ம அடுத்த வண்டி எந்த பிளாட்ஃபார்ம்ன்றது தெரிஞ்சிருங்க. இது வரைக்கும் இன்னும் பிளாட்ஃபார்ம் நம்பரு அசைன் ஆகலை. ஸோ வண்டி லேட்டில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். என்டிஎஸில் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணோன்னா நம்ம வண்டி வர டைமிங்கும் அந்த பிளாட்ஃபார்மும் தெரிஞ்சிடும். கடைசியாக 4 மணிக்கு நம்ம வண்டி உள்ளே வருதுங்க. தாதர்லேருந்து எஸ்என்எஸ்ஐ, அதாவது ஷீரடி சாய்நகர் போகிற எக்ஸ்ப்ரெஸ்ஸு 4 மணிக்கு தான் உள்ளே வருது வண்டி. ஸோ வண்டி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தாங்க. இதுலேயும் நம்மளுக்கு 3rd ஏசியில் கன்ஃபர்மேஷன் இருக்குங்க. நம்ம ஏறி படுத்துட வேண்டியது தான். இதோடு நம்ம காலையில் தான், நைட்டில் எதுவும் நான் வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ ஏறி படுத்துட வேண்டியதாங்க. இப்போ வண்டி கரெக்டாக 4:15க்கு கிளம்பிடுச்சு. 39 நிமிஷம் டிலேயில் கிளம்பிருக்கு. இன்றைக்கி சண்டேங்க. நாம் வண்டி ஏறினது சாட்டர்டே மார்னிங்கு, இது சண்டே மார்னிங். இது அவ்வளோதான், வண்டி கிளம்பிடுச்சிங்க. இங்கேருந்து பூனாலேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ அடுத்தது நாம் நாளைக்கு காலையில் வந்து மீட் பண்ணலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நான் ஏற்கனவே என்னோடய டிப்ஸ்லேயே சொன்ன மாதிரி நான் எடுத்திருக்க வீடியோலாம் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இந்த விண்டோவில் இருந்து தாங்க எடுத்திருப்பேன். ஹெவி ஸ்பீடில் வந்து டோரில் நின்றுலாம் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கான ரீசன் நான் அந்த பழைய வீடியோங்களே சொல்லியிருக்கேன் எதனால் எடுக்கக்கூடாதுன்னு. அதனால் நான் விண்டோவில் இருந்தால் எடுத்திருப்பேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த விண்டோவில் இருக்க இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சில ஷார்ட்ஸுங்க வந்து டோரில் இருந்தும் எடுத்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து லெஸ் தென் 10 kmph இல்லைன்னா 15 kmph அந்த மாட்ரேட் ஸ்பீடில் இருக்கும்போது மட்டும்தாங்க எடுத்திருப்பேன். ஹை ரன்னில் வந்து அதாவது ஃபுல் ஸ்பீட் டாப் ஸ்பீடில் வந்து நான் டோரில் நின்று வீடியோ எடுத்துருக்கவே மாட்டேங்க. குட் மார்னிங்க. காலையில் ஒரு அருமையான ஒரு சன்ரைஸுங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
அருமையான சன்ரைஸை பார்த்தேன். சரி உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக தான் இதுக்கு ஷூட் பண்ணியிருக்கேங்க. இந்த சன்ரைஸை பார்த்துக்கிட்டே நாம் அடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டீ காஃபி எதனா சாப்பிட்டுட்டு அடுத்து வரப்போகிறது அகமத் நகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. அந்த ஸ்டேஷன் பற்றி எதுக்காக சொல்கிறேன்னா, அது இந்த ரூட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்டேஷனுங்க. அகமத் நகர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை ரோடு வந்தீங்கனாலும் சரி, ட்ரெயினில் வந்தீங்கனாலும் இந்த ஊரை தாண்டி தாங்க போய் ஆகணும். பூனாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஷீரடிக்காக இருந்தாலும் சரி. அதனால் இது ஒரு முக்கியமான ஸ்டேஷன்னு. இதில் நிறைய பேர் இறங்கவும் செய்வாங்க, ஏறுறது அந்தளவுக்கு ஒன்றும் ஏற மாட்டாங்க. இப்போ அகமத் நகர்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நமக்கு இருக்க பெரிய ஸ்டேஷன்னா நம்மளுக்கு ஹால்ட் ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்து நமக்கு ஹால்ட்டுன்னு பார்க்க போனால் புட்டம்பா ஸ்டேஷன் தாங்க. புட்டம்பா ஸ்டேஷன்றது வந்து உதாரணத்துக்கு நம்ம முன்னெல்லாம் வந்து சென்னையிலேருந்து திருப்பதி போனோன்னா ரேணிகுண்டாவில், இப்போயும் வந்து ரேணிகுண்டாவில் நிற்கும். ஆனால் ரேணிகுண்டாவில் வந்து நம்மளுக்கு இன்ஜின் வந்து ரிவர்சல்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க இன்ஜினை ஃப்ரண்ட்டில் இருந்து கழட்டி இந்த சைடு மாட்டி வண்டி ரிவர்ஸில் போகும். அதுக்காக தான் அந்த சப்தகிரின்னு ஒரு புது ஃபார்மேஷன் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, டபுள் ஹெட்டுன்னு சொல்லி. அதில் அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. இங்கேருந்து இன்ஜின் வலிச்சிட்டு போவோம் ரேணிகுண்டா வரைக்கும். ரேணிகுண்டாவிலேருந்து இன்ஜினை கழட்டி மாட்டுற டைமை மிச்சம் பண்ணணுன்றதுக்காக அந்த டபுள் ஹெட்டட் வந்து பின்னாடி இருந்து வண்டி தள்ளிட்டு வரும். ஃப்ரண்ட்டில் வந்து கார்டு வந்து ஃப்ரண்ட் ஐயா இருக்கும். இப்போ வாக்கி டாக்கியில் அவங்களோட கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே புஷ் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து புட்டம்பா ஸ்டேஷன்லேயும் வந்து வண்டி நின்றுச்சுன்னா இன்ஜினை மாட்டி இன்ஜினை ரிவர்சல் பண்ணி மாட்டி ரிவர்ஸில் ஷீரடிக்கு போயிடுங்க. இந்த புட்டம்பா ஸ்டேஷன்லேருந்து ஷீரடி மொத்தத்துலேயே ஒரு 17லேருந்து 20 கிலோமீட்டர் தாங்க ஜேர்னி. இப்போ புட்டம்பா ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. இந்த ஸ்டேஷனில் தான் வந்து லோக்கோ ரிவர்சல் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து இந்த ஸ்டாஃப் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. கார்டு லோக்கோ பைலட் இவங்க அவங்களோட கைடன்ஸில் இப்போ வண்டியை வந்து இங்கே லோக்கோ வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டு இங்கேருந்து வண்டி கிளம்புறோம். புட்டம்பா ஸ்டேஷன்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த யூனிமேட்டில் இந்த ட்ராக் மிஷின் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ட்ராக் மிஷினோட டோட்டல் யூனிட் இதில் இருக்கும் பாருங்கள். இந்த மிஷினில் இந்த 2 கோச்சஸ் இல்லையா, இதுதான் கூவேன். இதில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து சமையல் செய்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே இதில் தான். மற்ற டீட்டெயில் வந்து நான் கிளியராக உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஆனால் இவங்களும் வந்து மேனுவலாக வேலை செய்கிற இந்த மிஷின் வர்றதுக்கு முன்னாடி மேனுவலாக வந்து நம்ம ரயில்வே தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ, இந்த மிஷினுக்கும் மனித உழைப்பு இருந்தால் தான் இந்த மிஷினும் வேலை செய்யுங்க. அதுக்கான டீட்டெயிலாம் வந்து டீட்டெயிலான வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம சாய்நகர் வந்து கரெக்டாக 9:42 9:42க்கு 8 நிமிஷம் டிலேவோட சாய்நகர் ரீச் பண்ணிட்டாங்க. இதுதாங்க சாய்நகர் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸ். இதோட நம்ம பார்ட் 1 வீடியோ முடிச்சுக்கலாங்க. பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பிக்கு வந்து வேகன்சிஸ் வந்திருக்குங்க. அதுக்கு கிளாஸஸும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி விஏஓக்கும் எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம மகாகவி பாரதி இன்ஸ்டியூட் ஐசிஎஃப்பில் எடுக்கிறாங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. இது என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாமேன்றது கொடுத்துருக்காங்க. இது தேவைப்படுறவங்க அந்த கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கங்க.